காய்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. ப்ளீஸ் கனெக்ட்லேயே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, வெந்தயமும் உளுந்தும் தான் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து பலன்கள் வந்து சொல்ல வார்த்தையில், அதோட உளுந்து செம்ம மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஹேருக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இது என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு காலையில் ஒரு 5:30 மணி போல் ஊற வச்சுட்டு 9 o'clock கிட்ட நான் வந்து அரைச்சிட்டேன். நல்லா ஊறி வந்துருச்சு. வெந்தயம் சீக்கிரமாகவே ஊறிடுச்சு. ஒரு 3 hours 4 ஹவர்ஸில் நல்லா ஊறிடுச்சு. அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஊறி, அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடின்னு அடித்து எடுத்துட்டேன். நல்லா நேவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு போட்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதுனால தலையில் இருக்கிற பெயின், பொடுகு, ஈறு அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் தலைக்கு ரொம்ப குளிர்ச்சி வேறு. இந்த கிளைமேட்டில் வந்து யார் யூஸ் பண்ணலாம். எனக்கு கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 1/2 hour இல்லைன்னா 20 minutes வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஹேர் பேக் வந்து தலைக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நான் வந்து ஒரு 20 minutes தான் வச்சுருந்தேன். ஒரு 1/2 hour கிட்ட வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நேவாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். அப்படியே அவ்வளோ ஒரு ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. கையில் எடுக்கும்போது இவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோ மோஷனில் எடுத்து காமிச்சேன். அவ்வளோ அங்கே பாருங்களேன், இது சாப்பிட்ற மாதிரி அப்படி இருந்துச்சு. இந்த ஹேர் பேக் யார் எனக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா, நான் வந்து கரூரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து என்னோடய கேரளா ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ரெகுலராகவே இது மாதிரி ஹேர் பேக்கை வந்து ரெடி பண்ணி முட்டையோட வெள்ளைக்கரு கலந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க நைட்டே ஹேர் பேக் போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுருவாங்க. குளிச்சுட்டு அப்படியே அந்த தலை சொட்ட எண்ணெயோட குளிச்சுட்டு அப்படியே அவங்க துவட்ட கூட மாட்டாங்க. அப்படியே படுத்துருவாங்க. அப்படியே ஃபேனில் உட்காந்து லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் அப்படியே படுத்துருவாங்க. ஸோ அவங்க தான் வந்து எனக்கு நிறைய ஹேர் பேக் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து லைவாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி வந்து நான் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹேர் ஆயில் வந்து அவங்க தான் சொன்னாங்க. நான் வந்து இதுக்காக இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தலையில் நல்லா எண்ணெய் வச்சுட்டேன். முன்னாடியே எண்ணெய் வச்சுட்டேன். நல்லா முன்னாடியே எண்ணெய் வச்சு சிக்கு நல்லா எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக சிக்கு நல்லா எடுத்ததுக்கப்புறம் இந்த ஹேர் பேக் போடுங்க. அப்போ தான் குளிக்கும்போது ஹேர் லாஸ் ஆகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஹேர் வந்து நல்ல எண்ணெய், அவ்வளோ எண்ணெய். அது கூடயே நான் இந்த ஹேர் பேக் போட்டேன். ஆஃப்டர் வந்து நான் தலை குளிச்சதுக்கப்புறம் அந்த ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணும்போது நான் எந்த ஒரு சீயக்காவோ ஷாம்போ எதுவுமே நான் அப்ளை பண்ண மாட்டேன். அப்படியே விட்டுருவேன். ஆனால் பார்த்திங்கன்னா தலை வந்து அவ்வளோ ஒரு நல்லது. நீங்கள் வந்து தலை ஃபுல்லாகவே இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு வேணும்னா போட்டுக்கலாம். பட் ஆனால் இது முட்டையோட வெள்ளைக்கருங்கனால கவுச்சி வாடை அடிக்காது, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, நல்லா வந்து ஃபுல்லாக எல்லா இடமே தெரியும். ஏன்னா தலை குமிஞ்சிட்டு நீங்கள் தேய்க்கும் போது பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே கீழே வரும் தலைக்கு. ஸோ அப்போ ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முடியோட நுனி வரையிலுமே தடவிட்டேன். ஃபைனலாக வந்து எல்லா இடமும் தடவி தலையில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஒரு கிளிப்பு போட்டுக்கிட்டேன். தலையில் உழுவாது, கீழே மர்ஜ் ஆகாது ட்ரெஸ் எல்லாம். ஸோ ஃபைனலாக இது மாதிரி தடவி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாகவே தடவியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour இல்லை 20 minutes வச்சுக்கோங்க. 1 hour கூட வச்சுக்கலாம். வெயில் காலம் அப்படிங்கிறப்போ 1 hour வச்சுக்கலாம். இந்த டைம் வந்து கிளைமேட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு 1/2 hour ஓகே. ஸோ கொஞ்சம் வச்சுருக்கேன். அது ஃபேஸ்க்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்களா இவ்வளோ ஒரு போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். நான் இது கூட வந்து எதுவுமே போடல, ஷாம்பு கண்டிஷனர் எதுவுமே போட்டு வாஷ் பண்ணல. அது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். முடி வந்து எனக்கு வந்து முன்னாடி வந்து ஷோல்டர் லெவல் தான் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட் கேரளா ஃப்ரெண்ட் சொல்ல மலையாளி ஃப்ரெண்ட் சொல்ல நான் வந்து ஒரு ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஹேர் வந்து எனக்கு ரொம்ப லாங்காகவே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய வீடியோ சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.